ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல விழுப்புரம் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல தாங்க நிக்குது. சென்டர்ல இருக்கு, என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்தோன்னு சென்டர் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் இருக்கு. எந்த பஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அந்த பஸ்ல போக வேண்டியதுதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் நோக்கிய பயணத்தை தொடங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கோங்க. திருவண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து எல்லா பக்கம் இருந்தும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. பக்கத்து ஸ்டேட்ஸ்ல இருந்தும் இருக்கு. அதனால எப்பவுமே பிஸியா இருக்கிற பஸ் ஸ்டாண்டுங்க. விழுப்புரம் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது பாருங்க லைனா. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருக்கு, பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு. எது காலியா இருக்குன்னு தெரியல, பாப்போம். நல்ல லஞ்ச் டைம் வேற வந்திருக்கோம். 1:30க்கு இருக்கோம் நாம. ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட் பண்ணலாம் வாங்க. மக்களே கரெக்டா 1:45 இருக்கோங்க. பஸ் வரதுக்கு இன்னும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். ஸோ சீக்கிரம் நாம ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். விழுப்புரம் எப்படி வந்து ஒரு 2 hours ஆகுங்க. நமக்கு ஈவினிங் ஆயிடும் விழுப்புரம் ரீச் ஆகிருக்கு. அதுக்குள்ள நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு போட் பண்ணிடுவாங்க. ஒரு குயிக் லஞ்ச் சப்பாத்தி சாப்பிட்டு கிளம்பலாங்க நாம. வாங்க சாப்பிடலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. மக்களே நாம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நமக்கு பஸ் ரெடியா இருக்கு. ஸ்ரீ மனோன்மணியில தான் நாம டிராவல் பண்ண போறோம், திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் வரைக்கும். வாங்க மக்களே, பஸ் போட் பண்ணுவோம். செம்ம ரஷ்ஷா இருக்குங்க இன்னைக்கு. நம்ம சண்டே அன்னைக்கு டிராவல் பண்றோங்க. கோவிலுக்கு வர நிறைய கூட்டம். பட் பரவாயில்ல, நமக்கு கரெக்டா பஸ் கிடைச்சிருச்சு. வாங்க போவோம். இங்க இருந்து ஒரு 1.5 to 2 hours டிராவல் நினைக்கிறோம். மக்களே, நம்ம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் வரைக்கும் போக 50 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். சோ நம்ம இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆகுங்க நம்ம திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் ரீச் ஆகிறதுக்கு. எந்தெந்த வழியில போகும்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஆவூர், வேட்டவளம், மலவந்தாங்கல், கண்டாச்சிபுரம் அப்படிங்கிற ஊர்கள் வழியா போகும். சோ இந்த ரூட்டும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமா வேட்டவளம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் நிறைய வள்ளலார் பத்தி, சுத்த சன்மார்க்கத்தை பத்தி அப்பப்ப பேசிட்டு இருப்பேன். சோ வள்ளலாரோட வரலாற்றுல வேட்டவளம்ல வள்ளலார் நடத்திய அற்புதங்களும் வந்து முக்கியமானதுங்க. வேட்டவளம் ஜமீன் குடும்பத்துல வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அவங்களோட வேட்டவளம் ஜமீனோட மனைவிகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு கியூர் பண்றதுக்காக வள்ளல் பெருமானார் அருள் செஞ்சதை பத்தி நிறைய திருவருட்பாலை எல்லாம் படிச்சிருக்கேன். சோ பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வேட்டவளம் வழியா டிராவல் பண்ண போறேங்க. சோ இந்த ரூட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நம்ம பஸ் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்துடுச்சுங்க. சோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், திருவண்ணாமலை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலேஸ்வரர் மலைய பார்க்கலாம். சோ இந்த பஸ் ஸ்டாண்டு தவிர இன்னொரு புது பஸ் ஸ்டாண்டும் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது இன்னும் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ஓபன் பண்ணிடுவாங்களா. பட் அது ஓபன் பண்ணாலுமே இந்த பஸ் ஸ்டாண்டும் ஆப்ரேட்டிங்ல தான் இருக்கும். சோ இப்போ நாம திருவண்ணாமலை டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சோ திருவண்ணாமலை டவுன்ல இருந்து வெளியே வந்தோடனே வந்து ஒரு நேஷனல் ஹைவே போகும் டுவர்ட்ஸ் விழுப்புரம். அந்த நேஷனல் ஹைவேல தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். வேட்டவளம் வழியா போற ஹைவே சொன்னேன் இல்லையா. சோ வேட்டவளம் தாண்டி விழுப்புரம் வரைக்கும் இருக்கிற ஏரியாஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். குட்டி குட்டி மலைகள் அதெல்லாம். சோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சோ வாங்க நாம கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரண்ட்ல வந்து ஐ திங்க் ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலர் பஸ்ஸா இல்ல டூரிஸ்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியல.
ஸோ இப்போ நாம திருவண்ணாமலை தாலுக் ஆஃபீஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். தாலுக் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்துல தாங்க இருக்கு. ஸோ திருவண்ணாமலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ், டவுனுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொஞ்சம் அப் டு த மார்க் இல்லாம இருக்கும். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. மக்களே, நம்ம திருவண்ணாமலையிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சிட்டி கவுட்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பாத்தீங்களா? சோ இப்ப நாம ஒரு குளத்தை கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு வந்து தளவாய் குளம்ங்க. அந்த குளத்து பேர்ல தான் வந்து ஊரும் இருக்கு. நம்ம தளவாய் குளம் ஊரை தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு போல. நாம ஒரு சண்டே அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஜனவரி மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க வந்து ஏப்ரல் மே மாசம் தான் இந்த வீடியோ பாப்பீங்க. சோ ஏன்னா நான் நிறைய ஸ்கெட்யூல் பண்றேன். டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரையரா டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு டெய்லி ஒரு பியூட்டிஃபுல்லான டிராவல் விளாகோ அல்லது லைஃப் ஸ்டைல் விளாகோ வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம தளவாய்க்குளம் தாண்டி டுவர்ட்ஸ் ஆவூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நான் சொன்னல ஆவூர், அதுக்கப்புறம் வேட்டவளம், கண்டாட்சிபுரம், இந்த மாதிரியான ஊர்களை தாண்டி தான் வந்து நம்ம விழுப்புரம் ரீச் ஆகும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ரூட்டு. நம்ம கிராமப்புற அழகுகளை ரசிச்சுட்டே டிராவல் பண்ணலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் போல வழியில இருக்கிற ஆவூர் வேட்டவளம் ஏரியாங்க. இப்போ ஒரு ஸ்டாப்ல நின்னு போனோம் இல்லையா, அங்க ஒரு சத்திய தர்மசாலை இருக்குங்க. நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்றவங்களுக்கு வேட்டவளம் ஜமீன்ல அவர் வந்து வேட்டவளம் ஜமீன் வீட்டுல இருக்கிற அவரோட மனைவிகளுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவரோட அருளால குணமாக்கினாரு. சோ அதனால வேட்டவளம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னு வச்சுக்கோங்களா நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்றவங்களுக்கு. சோ அந்த வேட்டவளம் ஜமீன் எல்லாம் இருக்கிற ஏரியா இதுதான். சோ ஆவூர் வேட்டவளம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்குங்க. சோ இங்கிருந்து ஆவூர்ல இருந்து வேட்டவளம் போற வழியில தான் வந்து அந்த ஜமீன், அதுக்கப்புறம் லைலா காலேஜ் இதெல்லாம் இருக்கு. சோ இங்கே வந்து ஒரு லைலா காலேஜ் இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா அணுக்குமலை அப்படிங்கிற ஒரு மலை குன்றுக்கு போற வழியும் இதுதான். சோ இப்ப கரெக்டா இது பாத்தீங்களா அந்த ரூட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நிறைய வயல்வெளிகள், நிறைய மலை குன்றுகள், அதுக்கு கீழே இருக்கிற கிராமங்கள்னு செம்ம அழகு. ஆவூர் வேட்டவளம் ஏரியா அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து நீங்க திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம்க்கு ஒரு டைம் டிராவல் பண்ணுங்க, இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போலாம். சோ இப்ப நாம டுவர்ட்ஸ் வேட்டவளம் டவுன் போயிட்டு இருக்கோம். ஆவூர்ல இருந்து ஆவூர் வேட்டவளம்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா கண்டாச்சிபுரம் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் போற ரூட் பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு, வேற லெவலுங்க. நம்ம ரீசெண்ட் மந்த்ஸ்ல வந்து நிறைய தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். பட் கடந்த 6 மாசத்துல நம்ம டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற மூளை முடுக்குல இருக்கிற ஊர்கள் வரைக்கும் நம்ம ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸும் வந்து ரொம்ப சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம இப்போ வீரபாண்டி அப்படிங்கிற டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கிராமத்து வீடுகள் எல்லாம் கூட நிறைய டெரஸ் வீடுகளா மாறிட்டு இருக்கு. ரொம்பவே பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆகுறது, கமர்ஷியல் ஏரியாக்கள் தவிர ரெசிடென்ஷியல் ஏரியாஸுமே வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம அப்கிரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியான விஷயம். நம்ம வாழ்க்கை தரமெல்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள்ல இதுவும் ஒண்ணு. சோ நம்ம கவர்மெண்ட் கூட 1 trillion எக்கானமி நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. சோ எல்லா பக்கமுமே வந்து ஏதாவது ஒரு சிப்கார்ட்டோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கோ வந்து கட்டியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்க்க முடியுது. திண்டிவனம் ஆகட்டும், நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், எல்லா பக்கமும் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கு. சோ அதோட சேர்த்து நம்மளோட இயற்கை வளங்களையும் பாதுகாத்தோம்னா நாம கண்டிப்பா 1 trillion எக்கானமிய சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம், டவுட்டே இல்ல. சோ நம்ம வீரபாண்டி தாண்டினதுக்கு அப்புறமே பார்த்தா ரோட் சைட்ல வந்து இந்த மாதிரி நிறைய கரடுகள் பார்க்க முடியுதுங்க. கரடுகள்னா லைக் பெரிய மலையும் இல்லாம ஒரு மீடியமான ஒரு ஹைட்ல இருக்கிற மலைகள்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து கற்களால தான் ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி குமிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு தான் வந்து செஞ்சி கோட்டை மாதிரியான ஊர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ செஞ்சி கோட்டையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பவுல்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய பாறாங்கல்ல குமிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு என்டையர் மலையுமே இருக்கும். சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சைடும் இருக்குங்க. நம்ம திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் போற ரூட்டும். சோ ஹைவேஸ் போகும்போது நம்ம 2 சைடும் இந்த கரடுகள், மலை குன்றுகளை பார்த்துட்டு போறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. எவ்வளவு விதவிதமான ஏரியாஸ் இருக்கு பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குதுங்க நம்ம ஸ்டேட்ல, வேற லெவலு. சோ நாம இப்போ ஆவூர் நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஆவூர், அதுக்கப்புறம் வேட்டவளம் வரும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம ஆவூர் வேட்டுவளம் எல்லாம் தாண்டி கண்டாச்சிபுரம் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் போற வழியில இருக்கிற டவுன்ஸ்ல வேட்டவளத்துக்கு அடுத்து கண்டாச்சிபுரம் ஒரு முக்கியமான ஜங்ஷன் வச்சுக்கலாம். ஏன் ஜங்ஷன்னா இங்கிருந்து தான் வந்து திருக்கோவிலூருக்கு போற ரூட் வந்து கட் ஆகுங்க. சோ திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் போற வழியில திருக்கோவிலூர் போகணும்னா கண்டாச்சிபுரத்துல இருந்து தான் கட் ஆகும் மெயின் ரூட். சோ திருக்கோவிலூர்ல வந்து வீராதேஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். சோ அது வந்து தென்பெண்ணை ஆற்றோட கரையில தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல சாத்தனூர் டேம் இருக்கும். சாத்தனூர் டேம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தென்பெண்ணை ஆறு வந்து திருக்கோவிலூர் வழியா தான் போகும் கடலூர் மாவட்டத்துக்கு. சோ அப்படி போற வழியில திருக்கோவிலூர் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிலிகிரிமேஜ் டவுன்னே சொல்லலாம். திருன்னு ஆரம்பிக்கிற ஊர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது கோவில் கண்டிப்பா இருக்குங்க. சோ அந்த மாதிரி தான் திருக்கோவில் வீராதேஸ்வரர் கோவிலும் ரொம்ப ஃபேமஸ். சோ நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா திருக்கோவிலூர் விசிட் பண்ணுங்க. அங்கேயும் ஒரு குட்டி அணைக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம தென்பெண்ணை ஆற்றோட குறுக்குல. எனக்கு சரியா தெரியல, யாரோ சொல்லி கேள்விப்பட்டதா ஞாபகம். இங்க பாருங்களேன், ரோடோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நம்ம வேட்டவளம் பக்கத்துல வந்தோடனேவே வந்து இதே மாதிரிதாங்க இருக்கு. ஃபுல்லா மலை குன்றுகள், அதுக்கு கீழே இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள், அதை சுத்தி இருக்கிற வயல்வெளிகள்னு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த ரூட்டு. இன்னும் வந்து வடகிழக்கு பருவமழை சீசன்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா இந்த ரூட்ல இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க, இன்னும் வந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம விழுப்புரம் ரீச் ஆகிறதுக்கு. மக்களே, இப்ப நாம திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இப்ப நாம கிராஸ் பண்ற ஊர் பாத்தீங்கன்னா கெடாருங்கிற ஒரு ஊருங்க. வித்தியாசமா இருக்குல்ல பேரு. சோ இந்த ஏரியாஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மோஸ்ட்லி விவசாயம் பேஸ்டு தான். சோ அதனால நிறைய அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கடைகள் அந்த மாதிரிதான் பார்க்க முடியுது. சோ ஃபுல்லா வந்து ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நிறைய கரடுகள், அதுக்கு பக்கத்துல வயல்வெளிகள், குட்டி குட்டி கிராமங்கள்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆனா இந்த ஹைவே வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஐ திங்க் இது வெள்ளூர்ல இருந்து தூத்துக்குடி போற ஹைவேன்னு நினைக்கிறேங்க. சோ அதனால செம்ம சூப்பரா இருக்கு. பட் எங்கேயும் வந்து டோல்கேட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அதனால ஸ்மூத்தா
டிராவல் ஆயிட்டு இருக்கு, எங்கேயும் நிக்காம. எவ்வளவு வயல்வெளிகள் பாருங்க, கரும்பு, நெல்லு அப்படின்னு நிறைய விவசாயம் பண்றாங்க. அங்கங்க சின்ன சின்ன நீரோடைகள் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சவுக்கு தோப்புகள் இருக்கு. பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ரம்யமா இருக்கு. டிராவல் பண்றதும் அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா நீங்க திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் ரூட்டு எப்போவாவது டைம் கிடைச்சா டிராவல் பண்ணுங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அதனூர் அப்படிங்கிற ஏரியாங்க. அதனூரா ஆதனூரா அப்படின்னு கரெக்டா தெரியல. ஐ திங்க் மோஸ்ட்லி அதனூர்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வேட்டவளம் கிராஸ் பண்ணோன்னே பஸ்ல நிறைய ரஷ் ஆகிடுச்சுங்க. விழுப்புரம் போற மக்கள் நிறைய இருப்பாங்க போல. சோ இங்க வந்து ஒரு புனித சின்னப்பர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு, ஃபேமஸ் போல. கிட்டத்தட்ட 107ஆம் ஆண்டு பெருவிழா வந்து கொண்டாடுறாங்க. மதர் மேரி சர்ச்சா புனித சின்னப்பர்னா எந்த செயின்ட்னு தெரியல. பட் தென் ஒரு ஃபேமஸ் சர்ச் இருக்கும் போல. அந்த விழாக்கான ஒரு பெரிய போஸ்டர் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே டுவர்ட்ஸ் விழுப்புரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. மக்கள் வந்து ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டே வராங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ விழுப்புரம் சிட்டிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இது வந்து விழுப்புரம் டு சென்னை போற நேஷனல் ஹைவே. ஏதோ மண்டபத்துக்கு விசேஷத்துக்கு ரஜினி வராரு போல, அதனால அவர் போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ விழுப்புரம் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனுங்க. நம்ம கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவோம்ல, சவுத் தமிழ்நாட்டுல இருந்து சென்னை போற முக்கியமான ஹைவேல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் சிட்டினே சொல்லலாம் விழுப்புரம். ஸோ மோஸ்ட்லி வந்து சவுத் தமிழ்நாடு போற எல்லா பஸ்ஸஸும், சென்னையில இருந்து சவுத் தமிழ்நாடு போற எல்லா பஸ்ஸஸுமே வந்து விழுப்புரம் ஜங்ஷன் போகாம போகாது. விழுப்புரம் தாண்டி தான் வந்து விக்கிரவண்டின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே இப்போ அந்த நேம் பரிச்சயமாயிருக்கும். விக்கிரவண்டியில தான் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட கட்சியோட ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்துச்சு இல்லையா? சோ அந்த விக்கிரவண்டி பக்கத்துல இருக்கிறது தான் வந்து நம்ம விழுப்புரம் சிட்டி. சோ விழுப்புரம் ரயில்வே ஜங்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனுங்க. சென்னையில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் திண்டிவனம் தாண்டி நிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா விழுப்புரம். சோ ரொம்ப இந்த பகுதியில ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டின்னு சொல்லலாம். ஸோ இங்கிருந்து வந்து பாண்டிச்சேரியும் ரொம்ப பக்கம். பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு லெஸ் தென் 1 hour தான் ஆகும். கீழே ரயில்வே ட்ராக் போகுது பாருங்க. ஸோ இது வந்து சவுத் தமிழ்நாடு போறதுக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கும், இங்கிருந்து பாண்டிச்சேரி போறதுக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ
ரயில்வே லைன்ல பார்த்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன், நம்ம பஸ் ரூட்ல பார்த்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் நம்ம விழுப்புரம் சிட்டி. அதனால எப்பவுமே வந்து ஒரு பிஸியா இருக்கிற டவுன்னே வச்சுக்கோங்களா. ஸோ விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா பெருசா இருக்குங்க. இன்னும் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்ல நாம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோம். இங்க என்ன முருகன் கோவில் இருக்குன்னு தெரியலீங்க, காவடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அப்ப இருந்தே பார்த்தேன். இங்க பாருங்களேன், நம்ம நைட்டு டைம் போகும்போது க்ளோவாக இருக்கு இந்த ஜாக்கெட் மாதிரி ஒண்ணு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, நடைபாதை போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நேஷனல் ஹைவேல வேற பாத யாத்திரை போறாங்கல்ல, அதனால இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவசியம் தான். பட் என்ன கோவில் தான் தெரியல. இந்த ஏரியால ஏதாவது முருகன் கோவில் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க விழுப்புரம் மக்கள் யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இங்க ஏதாவது ஃபேமஸ் முருகன் கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத யாத்திரை போய் வழிபடுற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால எந்த முருகன் கோவிலும் நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாமே இருக்கிற ஏரியா இது. அதனால ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்களா நம்ம விழுப்புரம் சிட்டிக்குள்ள. இங்க பாருங்க, ஏதோ ஒரு கட்சியோட ஊர்வலம் நடத்திட்டு இருக்காங்க. வருவாள்லாம் போட்டிருக்காங்க, ரெட் கொடியா இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் ரிலேட்டட் கட்சியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பைக்ஸ் பாருங்களா. ஆஹா, பைக்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய ஒரு டிராக்டர் பேரணியே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாவது விவசாயிகளோட போராட்டமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாரும் கோஷம் எதுவும் போடுற மாதிரி தெரியல. அமைதியா பேரணி மட்டும் போயிட்டு இருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு டிராக்டர்ஸ் வந்து அணிவகுத்து நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 டிராக்டர்ஸ் இருக்குங்க. ஆஹா, வேற லெவல் பண்றாங்க போங்க. என்ன போராட்டம் தான் தெரியல. என்ன எழுதி இருக்கு கொடியிலன்னு படிக்க முடியல. AIKS. ஸோ மோஸ்ட்லி பெருசா கேள்விப்பட்ட மாதிரி ஆர்கனைசேஷன் மாதிரி தெரியல. ஏதாவது விவசாயிகள் போராட்டத்துக்காக, கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட் எவர். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயம் தான் முக்கியமான வாழ்வாதாரம். அதனால விவசாயிகள் போராட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல மட்டும் இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, மைக் செட் எல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, அண்ட் பேண்ட் செட்டும் வச்சிருக்காங்க. வேற லெவல் போங்க. ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. ஜனநாயகம் கண்ட்ரில, ஜனநாயக நாட்டுல போராட்டங்கள் இருக்கதா செய்யும். ஸோ நாம அட்லாஸ்ட் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க, திருவண்ணாமலையில இருந்து கிளம்பி. வேற லெவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம விழுப்புரம் ரீச் ஆயாச்சுங்க திருவண்ணாமலையிலிருந்து. நம்ம மனோன்மணி டிராவல்ஸ்ல வேட்டை வளம் வழியா கரெக்டா 4 கால் ஆகுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் வந்த இந்த டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Vilupuram bus standing. See you.